எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எனக்கு இன்ட்ரோ கொடுக்கணுமா? எனக்கு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நேம் வந்து அறிவழகன். இந்திய கேம்பஸ் நெட்வொர்க் ரைஸில் கடந்த ஒரு 10 வருடமாக ஃபுல் டைம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட மனைவி கூட எனக்கு ஒரு அழகான மனைவி, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னோடய ஒய்ஃப் நேம் உங்களுக்கு தெரியும், மகா. பெரியவங்களுடைய நேம் வந்து விஸ்டம் மேங்கோல், யூகேஜி படிக்கிறாங்க டாம்பர் ஸ்கூலில். என்னுடைய சிறிய மகன் பேர் வந்து பிரிட்டோ மேங்கோல், 2.5 years old. அவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் லவுடாக வாசிக்கணும். வாசிக்கிறதுக்கு ரெடியாகிடுங்க. இன்னைக்கு என்னோட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அவர் என்னை மீட்டு கொண்டார், என்னுடைய பதில் என்ன அப்படின்றது. எனது அவர் என்னை மீட்டு கொண்டார், என்னுடைய பதில் என்ன அப்படின்றது அந்த தலைப்பு பேஸ் பண்ணி தான் நம்ம போக போகிறோம். யாராவது ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆவது வசனமும் 19ஆவது வசனமும் படிக்க முடியுமா? ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவருக்காக இருக்கிறோம் சுவாமி. தேவன் உங்களுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய மகிமையினாலும் உங்களை மூடி எங்களோடு ஒரு கற்று பேசும்படியாகவும், எங்களோடு ஒரு கற்று இடைப்படும்படியாகவும், எங்களுடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வசனத்தின்படி நம்முடைய ரட்சிப்பு வெள்ளியினாலோ தங்கத்தினாலோ மீட்கப்படாமல் வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்டது நிமித்தம் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படிதானே? ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, இந்த மீட்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி தானே இந்த வசனங்களை நம்ம படித்தோம். அது ஏன் மீட்டார்? அவர் ஏன் மீட்டார்? அதற்கு முன்னிய நிலைமை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பேசிக்க வந்து ஒவ்வொரு தடவையும் மறந்துடும். சரிங்களா? அவர் மீட்கப்பட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவர் ஏன் மீட்டார்? அப்படி அவர் மீட்டார் அப்படின்னா என்னுடைய நிலைமை முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது அப்படின்றத நம்ம பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு டயக்ராம் இருக்குல்ல, பரிசுத்த கடவுள் பாவம் உள்ள மனிதன், நமக்கு இடையே ஒரு பிளவு இருக்கிறது. நீங்க பாக்குறீங்களா? என்னோட வாய்ஸ் நல்லா கேட்கல. பரிசுத்த கடவுள் பாவம் உள்ள மனிதன், நமக்கு இடையே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே பைபிள்ல கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்காக ஒருத்தவங்க வந்து ஏசையா எழுதின புக் எடுத்துக்கோங்க. 59வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது படிக்க முடியுமா? ஓகே, முதலாவது நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, எதனால எனக்கும் காடுக்கும் இருக்கிற அந்த பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, 1 நம்முடைய அக்கறம், 2வது என்ன நம்முடைய பாவம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. 2வது எடுத்துக்கீங்களேன், ஜான் 8வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம். ஓகே, 2வது ரீசன் என்ன அப்படின்னா, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி 2வது பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். 3வது பாயிண்ட் எடுத்துக்கோங்க, எக்லேசியாஸ் பிரசிங் எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரம் 2வது வசனத்தை
கடைசி வசனம் யாராவது எழுத முடியுமா? ரோமரின் புக்கு 6ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ஓகே, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த 4 காரியங்கள் வந்து உங்க முன்னாடி நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு ரீசன், இந்த பரிசுத்த கடவுள் இந்த பாவமுள்ள மனிதனுக்கு இடையில ஒரு பெரிய பிளவு இருக்கிறதுனால அந்த பிளவு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ் வந்து உங்களோட பார்வையை நான் கொண்டுட்டு வந்தேன். சரிங்களா? சரிங்க, நீ கொண்டுட்டு வந்து கொஞ்சம் விளக்கமா நீ சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா, என்னோட டெஸ்ட் தவிர வேற எந்த ஒரு என்னால் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை கொடுக்க முடியாது. நான் ரசிக்கப்பட்டது என்னோட கல்லூரி 3ஆவது வருஷம் தான். ஆனால் கொஞ்சம் பின்னாடி போகும்போது ஃபர்ஸ்ட் என்னோட அப்பா 12ஆவது படிக்கும்போது இறந்தது நிமித்தம் இந்த காரியத்தன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்காக நான் போய் எங்கள் அப்பாவோட காரியம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ஒருத்தவங்க கூட வரலை. அது எங்கள் அம்மாவோட வந்து நான் சொன்னேன், ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஒருத்தவங்க கூட வரலை. அப்போ அம்மாவும் நானும் நினைச்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்மளோட நிலைமை இப்படி இருக்கிறதுனாலோ இல்லை நம்ம ஏதாவது கேட்போம் அப்படின்றதுனாலோ அவங்க வராமல் இருக்கலாம். ஆனால் நீ நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகும்போது வராதவங்க எல்லாம் நம்ம வீட்டை தேடி வருவாங்க அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டு அந்த 12ஆவது நான் முடிக்கிறேன். 12ஆவது முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்காக பெரிய ஈவியர் காலேஜ், அதாவது பெரிய காலேஜ் கடலூரில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். முதல் வருடம் ஃபர்ஸ்ட் 3 மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4வது மாதம் எனக்கும் என்னோட சீனியர்ஸுக்கு வந்து பயங்கர அடிக்கடி, ஏன்னா அவங்க ரேங்கிங் பண்ணுறதை நான் கேட்கும் போது இவங்களுக்குள்ள அடிக்கடினால 4வது மாதம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த் 4 மந்த் 5 மந்த் வீட்டில் யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் 6வது 7வது மாதத்துல என்ன என்னோட சித்தப்பாக்கள் பெரிய மக்கள் என்னோட மாமாக்கள் வந்து சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, குடிகாரம் வந்து குடிகாரமாக தானே போவான், இவன் எங்க அவங்க அம்மாவே அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. எப்படா அந்த வருடம் முடியும், நான் போய் காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி அந்த வருஷம் முடியுது. நான் திருச்சி ஈவிஆர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏன் அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்படி ஜாயின் பண்ணாலும் இங்கிலீஷ் கற்றுக்கலாம்னு சொல்லி இங்கிலீஷ் நான் ஜாயின் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய ட்ரீம்னு ஒன்று இருக்குல்ல, என்னோட ட்ரீம் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி அதுதான் என்னோட ட்ரீம். பட் கிரவுண்டில் பரேட் நடந்துட்டு இருந்துச்சு, என்சிசி பரேட் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னா என்சிசியில் வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு 2வது மாதத்தில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருந்து நான் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து மூவ் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இன்டர்னல் மார்க்கு ரொம்ப ஹெவியாக எஜுகேஷன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மூவ் ஆகிட்டேன். ஸோ ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் படிக்கும் பொழுது ட்ரஸ்ட் மீ, என்னை யாரும் எந்த ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா என்சிசியில் வந்து நான் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர் 32 காலேஜ் காம்படிஷன் வந்து பிசப் கீவர் காலேஜில் ஹீரோ ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அங்கே நடக்குது. 2000 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி சிறந்த ரைட் மார்க்கர், சிறந்த வேர்ல்டு கமாண்டர்னு சொல்லி தமிழ்நாடு புது கமாண்டர் மூலமாக கோல்டு மெடல் நான் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன், கண்டிப்பாக ஆர்மி வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வருடம் என்னோட தலைமையில், அதாவது நானே என்னோட காலேஜ் சீனியர் அண்டர் ஆஃபீஸர், அதுக்கு மேலே ஒரு பதவியெல்லாம் கிடையாது, எனக்கு கீழே 300+ ஸ்டூடெண்ட்டு என்னோட தலைமையில் முஸ்லீமில் வந்து 34 காலேஜ் காம்படிஷன் நாங்கள் வந்து கலந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் காலேஜ் நாங்கள் 34 மெடல் எடுத்துக்கிட்டு நான் நிற்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு எங்கள் இடுப்பு வரைக்கும் இருக்கும். 2 பேருக்கு அந்த கப்பு தூக்கிட்டு காலேஜ் காம்பவுண்டில் வந்து நாங்கள் நிற்கிறோம். பிரின்சிபல் இருக்குது, ப்ரொஃபஸர்கள் இருக்குது, அட்மின் இருக்குது, ஸ்டூடெண்ட் இருக்குது, சீனியர் இருக்குது, எல்லாமே அந்த பேருக்கு வந்துட்டாங்க. எங்களோட சீனியர் 10,000 செலவு வச்சு வெடிக்கும் போது எனக்கு செலிப்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்த கண்ணீர் தான் என்ன அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் செகண்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன், கண்டிப்பாக நான் ஆர்மி வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த 2வது வருஷம் முடியுது. 3வது வருஷம் என்னோட தலைமையில் கோலாப்பூருக்கு வந்து தமிழ்நாடுக்கே நான் லீட் பண்ணி போனேன். சுட்டு முதற்கொண்டு எல்லாத்துலேயும் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நாங்கள் அடிச்சுட்டு வந்தோம். நான் நினச்சேன் டெஃபினெட்லி வந்து ஆர்மி வேலைக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் என்னோட காலேஜில் சீனியர் அண்டர் ஆஃபீஸர், எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா
கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, என்கிட்ட இங்கே கையில் இருக்கிறது ஒரு மோர் தென் 60 சர்டிஃபிகேட் வந்து என் கையில் இருந்துச்சு. நான் நினச்சேன் சீனியர் ட்ராயிங்க்கு எனக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குது, கண்டிப்பாக நம்ம போயிடலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய தலைமைத்துவத்தை நான் வச்சுருந்தேன். ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய என் திருச்சியிலே எங்கள் ஹாஸ்டல், மெயின் ஹாஸ்டல், காலேஜோடைய மெயின்டெனன்ஸில் அந்த மெயின் ஹாஸ்டல் காலேஜுக்குள்ளே இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட 650 ஸ்டூடெண்ட்டு, அதுக்கு நான் வந்து பிரசிடென்ட். ரெண்டாவது. மூணாவது, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நாங்கள் தான் ரேலி, நாங்கள் வச்சுட்டு தான் சட்டம். எங்களால் கிட்டத்தட்ட 15-20 டேஸ் வந்து லீவு விட்ட காரியங்களாக இருக்குது. ஏன்னா ஆர்எஸ் கூட வந்து நாங்கள் செஞ்ச அவ்வளோ காரியங்கள் இருக்குது. இவ்வளோ 3 காரியங்கள் இருக்குது. நான் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் செய்யாத தப்பே கிடையாது. ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான ஒரு பர்சனை நீங்கள் பார்த்துக்கவே முடியாது. என்னோட காலேஜ் செகண்ட் இயர் எண்டு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஒஸ்டான பர்சனை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. எனக்கு டே டைம் பிடிக்காது, நைட் டைம் பிடிக்கும். அதுவும் நைட் 12 மணிக்கு மேலே. ஏன் அப்படின்னு எனக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும். அது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பயங்கர கெட்ட வார்த்தை பேசுவேன். நான் பண்ணாத தப்பே கிடையாது. ஒஸ்ட் பர்சன். அப்படி இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த பள்ளி, வேதனை, துன்பம், துயரம், போட்டி, பொறாமை, இது எல்லாம் என்னோட லைஃப்பில் இருந்துச்சு. எப்போ அப்படின்னா ஏழு கிறிஸ்து என்னோட வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி என்னோட கண்டிஷன் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் ரட்சிப்புக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா? என்னோட லைஃப்பில் இருந்த பேட் ஹேபிட்ஸு, என் லைஃப்பில் இருந்த எல்லா வித ஸ்ட்ரகிள்ஸும் வந்து அவர் மூவ் பண்ணி போட்டார். எஜுகேஷனில் ஃபஸ்ட் கிளாஸ், அட்டெண்டன்ஸில் 94%. தேர்டு, என்னோட 3 அப்படின்ற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஊட்டியில் வந்து எனக்கு ட்ரைனிங். இந்த அளவுக்கு எப்போ எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மீட்புக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு அப்புறம் இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் எதுக்கு திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த கடவுளுக்கும் பாவமுள்ள மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருக்குல்ல. இந்த பிளவு இருக்கும்போது உண்மையாலே இந்த வலினா என்ன, வேதனா என்ன, துன்பம்னா என்ன, துயரம்னா என்ன, போட்டினா என்ன, பொறாமனா என்னன்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஓது பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த லைஃப்பில் நான் இருக்கும்போது உண்மையாகவே கர்த்தருடைய லைனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. கர்த்தருடைய கிருபையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. கர்த்தருடைய மகத்துவமான அந்த வழிநடத்துதலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. கர்த்தருடைய பிரசனத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. கர்த்தருடைய மகிமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. கர்த்தருடைய ஆளுநரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. எப்போ அப்படின்னு சொன்னால், நான் இப்படி அவருக்கும் எனக்கும் இடையில இருக்கிற அந்த பிளவு நிமித்தம் எப்படி அந்த பிளவு அப்படின்றத நான் உங்களுக்கு பைபிளில் கொண்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் எதுக்கு உருவாக்கினாரு அப்படின்னா, அவரோடு கூட ஐக்கியம் வச்சுக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, உறவு வச்சுக்கணுன்றது தான் அல்டிமேட்டாக அவர் உருவாக்குறது. பட் நான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சுய சிந்தனை நிமித்தம் கீழ்படியாமை அப்படின்ற ஒரு காரியத்தை நான் எடுத்ததுனால என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இப்படி தானே என்னோட லைஃப் இருந்ததுங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுத்தேன். சரிங்க, இதை நீ கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிச்சு. என்ன பார்ட் அப்படின்னா, யாராவது படிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு பார்ட் படிக்க முடியுமா? அவர் இதை ஏன் மீட்டார் அப்படின்றதுக்கு இதை கொடுத்துட்டேன். அப்படிதானே? இதை கொஞ்சம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன தலைப்பு? அவர் என்னை மீட்டுக் கொண்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் சத்தமாகவே படிக்கலாம். அவர் என்னை மீட்டுக் கொண்டார்.
இந்த ஒரு பாட்டி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரியா? அவர் வீட்டுக்கு கொண்டது நிமித்தம் என்னோட லைஃப்ல அவருடைய டைம் எப்படியெல்லாம் நான் கோத்ரூ பண்ணுறேன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஜூன் 4 என்னோட மேரேஜ் நடந்துச்சு. சரி, ஜூன் 4, 2018 கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்கு நான் போகிறேன். என்னென்னா கிறிஸ்மஸ் டைமும் நியூ இயரும் வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி நானும் என்னோட மனைவி சென்னையிலேருந்து நாங்கள் போகிறோம். பார்த்துக்கோங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 7 மாதத்துக்கு அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலை. எனக்கு குழந்தை இல்லை அந்த 7 மாதம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, 7 மாதம் தான். அதுக்குள்ளே என்னோட ஃப்ரெண்ட்ஸு கேட்டுட்டாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் கேட்டுட்டாங்க, ஏன் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்டுட்டாங்க. ஃபைனலாக நாளைக்கு நியூ இயரு, இன்றைக்கி நைட்டு என் மம்மி என்னோட பக்கத்தில் உட்காந்து, என்னடா கல்யாணம் ஆகி ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு, எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க இன்டைரக்டாக இது கேட்டாங்க. எனக்கு உண்மையோட ஷாப் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி 7 மாதம் தான் ஆகுது ஒன்று. ரெண்டாவது, யார் வேணாலும் கேட்கலாம், ஆனால் மம்மி கேட்கும்போது அது எப்படி இருக்கும்? பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் என் மம்மி பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். மம்மி, என் தங்கச்சி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க கௌசல்யா அப்படின்னு சொல்லிட்டு என் மம்மின்னு கேட்டேன். மம்மி, கௌசல்யாவை உங்களோட நான் அதிகமாக நேசிக்கிறேனா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா அதுக்கு பதில் சொன்னாங்க, நோன்னு சொன்னாங்க. என்னோட நோன்னு சொன்னாங்க. உண்மை அதுதான், என்னை காட்டிலும் எங்கள் அம்மா என் தங்கச்சியை அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். என்னோட 2வது கேள்வி என்ன வச்சேன் அப்படின்னா, மம்மி, ஏசப்போட நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன். என் மம்மி உடனே அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க, இல்லை அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்களுக்கு கவலைப்படுறீங்க? என்ன ஒரு நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், என்னோட டைம் வரும், அந்த டைம் வரும்போது எனக்கு அந்த 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 சாட்சியத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, மறுநாள் நியூ இயர் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு ப்ராமிஸ் வேர்டு கிடைக்குது உபாகமத்தில். நீ எனக்கு முன்பாக பரிசுத்த சந்ததியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நினச்சேன். ஓகே, ஒரு ஊழியத்துக்கு எனக்கு ஒரு பெரிய பிளஸிங் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு மகா அன்னைக்கு ஃபுல் நைட்டு இன்னும் வாமிட்டுங்க. நைட்டு ஃபுல்லாக என் கையில் எடுத்து வெளியில் ஊற்றிட்டு அன்னைக்கு நான் தூங்கவே கிடையாது. எனக்கு என்னன்னா, ட்ராவல் அவங்களுக்கு எப்படியாவது மைக்ரேன் இல்லை, தலைவலிக்கும், வாமிட் வர்றது ரொம்ப இயல்பு. பட் ஒரு பர்சன்டேஜ் கூட நான் நினைக்கல அவன் கன்சீவ் ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹெவி மெடிசனாக தான் எடுத்துக்கிட்டோம். ஊசி ஹெவியாக அவங்க போட்டு விட்டாங்க. ஆட்டோலாம் அப் அண்ட் டவுன்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். அங்கே சென்னைக்கு போயிட்டு 2வது நாள் மகன் டெஸ்ட் பார்க்குறேன், கன்சீவ். அந்த தயவு பார்க்குறீங்களா? இந்த தயவு நான் மீட்கப்படுறதுக்கு முன்னாடி அவரோட தயவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அவரோட திரும்பியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அவரோட வழிநடத்துறதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடையாது. என்ன அவர் வீட்டுக்கு கொண்டாரு தெரியுமா? அந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து என்னோட வீட்டுக்கு கொண்டாரு தெரியுமா? அவரோட பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செகண்டும் அவரோட பிரசனத்தையும், அவருடைய திரும்பியும், அவருடைய இறக்கத்தையும் நான் இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். கன்சீவ்டு அழிவு. ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராமிஸ் கொடுத்து கிறிஸ்துவ போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ என்கிட்ட அன்கவுண்டபிள் ஸ்டோரிஸ் இருக்கு. ஏதாவது கேட்கணும்னா என்ன கேளுங்க. நான் அவ்வளோ கவுண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆண்டோட தயவு, ஆண்டோடைய இறக்கம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவெல்லாம் அட்மிட் பண்ணிட்டோம். ரொம்ப கூட காசு கிடையாது. காலையில் 6 மணிக்கு அவன் பிறகுனா 6 மணிக்கு டைம் ஒரு மெசேஜ் என்னென்னு பார்த்து 32,000. அந்த என்ன பில்லும் 32,000. 2 பேருக்கு மட்டும்தான் ப்ரேயர் நான் அனுப்புனேன். அந்த 2 பேரும் ஒருத்தவங்க அன்றைக்கி வச்சு எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு போனாங்க. எதுக்கு அந்த டைம்? பிகாஸ் நான் மீட்டு கொண்டேன் அந்த ஒரு தடையை. அதுக்கப்புறம் தப்பி போகிறோம்னா வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, வெறும் காலியாக கிடையாது, சேர் கூட கிடையாது. மகன் கன்சீவாக பிறக்கிறதுக்கு முன்னாடி கன்சீவாக இருக்கிறா, படுக்கிறதுக்கு பாயில் நாங்கள் படுத்துருக்கிறோம். ஒரு அம்மா பார்த்துட்டு என்ன நினச்சது தெரியல, போயிட்டு தம்பி நான் சோஃபா ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், ஏசி நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்லவே இல்லை. இந்த காரியத்தில் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டக்குனு ரத்தத்தினால நான் மீன் கொண்ட நிமிடம் ஒவ்வொரு செகண்டும் அந்த தயவு, அந்த இறக்கம், அந்த திருமை எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மீட்கப்படாத டைமில்
ஒருத்தவங்க எனக்கு தூக்கி விடுறதுக்கு இல்லை, ஒருத்தவங்க எனக்கு புதுக்கி செய்யறதுக்கு இல்லை. நான் உண்மையான வழி வேற துன்ப துயரம் எல்லாத்தையும் நான் போர்வு பண்ணுறேன். பட் ஆனால் எப்போ நான் வீட்டுக்கு வந்தோம் அவரோட தயவு, அவருடைய இறக்கம், அவருடைய சிறுமையை வந்து நாங்கள் பதிவுனா இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு. சரிப்பா, அது நீ ஒரு பாட்டு மட்டுமே சொல்லிட்டேன். ரெண்டாவது பாட்டு இல்லை, என்னை வீட்டுக்கு கொண்டதுனால என்னோட ரெஸ்பான்ஸ், என்னோட பதில் என்ன அப்படின்ற ஒரு காரியம் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். என்ன அந்த பதில் உங்களே நீங்கள் கேட்டு பார்க்குறீங்களா? ஏன்னா உங்களையும் ஆண்டவர் வீட்டு கொண்டாருல்ல அவரோட பரிசுத்த ரத்தத்தினால. நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி என்னோட பதில் என்ன அப்படின்ற என்ன அப்படின்னு சொன்னீங்க. என்ன பதிலாக இருக்கு? 2 எஸ். முதல் எஸ் என்ன? யாராவது படிக்க முடியுமா? கொஞ்சம் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு தூக்கம் வந்துடும். ஃபர்ஸ்ட் எஸ், 2 எஸ் நம்ம சொல்லணும். என்னோட பதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா 2 எஸ். இன்னும் சொல்றேன்னா 2 எஸ் தான் உங்களுக்கு வேணும். முதலாவது எஸ் என்ன? என்னது? ஸ்ட்ரைவ் டு லீவ் ஹோலி லைஃப். ஸ்ட்ரைவ் அப்படின்றது தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா? முயற்சி. இன்னொன்று போராடுறது. நான் ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்த்தேன், பலவந்தமா. ஆமாம், பலவந்தம் பண்ணணுமா? எதுக்கு அப்படின்னு சொன்னால் பரிசுத்த வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம பலவந்தம் படுத்தணுமா நம்மளையே. நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். யாராவது ஒருத்தவங்க ரீட் அவுட் பண்ணுங்க இந்த வசனத்தை. 1 பேருக்கு 1ஆவது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும் சீக்கிரம் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளனேஷனெல்லாம் நமக்கு தேவைப்படாது. எனக்கு முன்னாடி வந்து நான் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். தெரியுதா? யாருக்காவது தெரியல? எடுத்து கூட பார்த்து வச்சிருக்க கிடையாது. தெரியுதா எனக்கு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்றது? 2 பாட்டில் வச்சுருக்கேன். சூப்பர் சூப்பர். ஓகே, அதில் என்ன இருக்கு? அந்த வாட்டர் பாட்டில் என்ன இருக்கு? அது என்ன என்ன இருக்கு? அது உள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தாகத்துக்கு, குடிக்கிறதுக்கு. ஓகே, குடிக்கிறதுக்கு வேற, கை கழுவுறதுக்கு வேற சொல்லலாம். குடிக்கிறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, வெஷ் வாஷ் பண்ணுறதுக்கு. அப்படி தானே? மேபி நான் யாராவது ஒரு வாழையில இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது வரீங்களா? ஓகே, இது என்ன? டாய்லெட் வாட்டர். இதுக்கு முன்னாடி நான் இப்படி வச்சதுனால உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு நினைக்கிறேன். இது என்ன பண்ணலாம்? குடிக்கலாமா? சொல்லுங்களேன். குடிக்கலாமா? ஃபேஸ் வாஷ் பண்ண முடியுமா? குடிக்கலாமா? பல் துலக்கலாமா? குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. ஏன்? நீங்க தானே இந்த தண்ணின்னு சொன்னீங்க. ஆனா இந்த தண்ணி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றது யார் சொன்னீங்க? நீங்க தானே சொன்னீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், குடிக்கலாம், அப்புறம் வேற என்ன, குளிக்கலாம், டிஷ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க குடி கூட மாட்டேங்கிறீங்க. இவங்க போயிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா டாய்லெட் வாட்டர் அப்படின்னு சொல்லி போட்டதுனால சம்திங் ஹெசிடேட் ஆகுதுல்ல, அதை தொடர்ச்சியே ஹெசிடேட் ஆகுதுல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பரிசுத்தமான கடவுள் பாவமான நம்மளை நம்ம பரிசுத்தமா ஆகாம என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க, என்னை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னா எப்படி முடியும்? எப்படி முடியும்? டர்ட்டியா இருக்கும்போது நாமளே ரொம்ப ஹெசிடேட்டா இருக்கும் தொடர்ந்து. ஆனால் இந்த வாட்டர் பியூரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல
டாய்லெட் வாட்டர் பியூரிஃபை பண்ணி குடிக்கிறாங்க. அப்படிதானே? இது பியூரிஃபை பண்ண குடிப்பீங்களா? அந்த இடத்துல எழுதிருக்காரு டாய்லெட் வாட்டர்னு. அந்த பியூரிஃபை பண்ணி திரும்ப இதே மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தா குடிப்பீங்களா மாட்டீங்களா? குடிப்போம். ஆனா அந்த பியூரிஃபை வேணும் அப்படின்னு சொன்னா இந்த வசனம் தாங்க, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறது எழுதியிருக்கிறதே. நம்ம கடவுள் பரிசுத்த கடவுள் இல்லை. அப்ப நம்ம அவருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னா நாம பரிசுத்தம் ஆகணும் இல்லை. சரி, நம்ம பரிசுத்தம் ஆகிறது ஓகே. ஆனா நம்ம ஒவ்வொரு தடையும் யோசிக்கிறோம், டாடி என்னை உருவாக்குங்க, டாடி என்னை உபயோகப்படுத்துங்க, டாடி என்ன பண்ணுங்க உயர்த்துங்க அப்படின்னு ஒவ்வொரு தடையும் நம்ம ஜபத்தில் இருக்கிறோம். பட் இந்த காரியத்தை நீங்க மறந்துடக்கூடாது. என்னோட 2வது கேள்விக்கு என்னோட பதில் என்ன? ஃபர்ஸ்ட் எஸ் சொல்லுங்க. சரி, பலவந்தப்படுத்தணும். நம்ம பரிசுத்தம் ஆகிறதுக்கு பலவந்தப்படுத்தணும். இதை எதுக்கு நான் சொல்றேன், இதோட நான் விடல. இதுக்கு வெரி சிம்பிள் ஆக்சஸ் இருக்குங்க. என்னது சிம்பிளான ஒரு ஆக்சஸ் இருக்கு. நம்ம பரிசுத்தமாகிறது சிம்பிளான ஆக்சஸ் இருக்கு. என்னது போட்டிருக்க ஆக்சஸ் எப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? 1 2 இது 2 தான் வேணும் நம்ம பரிசுத்தம் ஆகிறதுக்கு. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் பிரேயரும் பைபிள் ரீட் பண்ணுறதும் மிஸ் பண்ணிடுறாங்க. அங்கே போட்டிருக்கு, யாராவது படிக்க முடியுமா? ஜார்ஜ் பவுஜன் அவங்க சொல்றாங்க, 100 தடவை 100 முறை நான் வேதத்தை வாசிக்கும் போது முதல் முறை வாசித்ததை விட அதை மிகவும் அழகுள்ளதாக கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு ஊழியக்காரன் தான். ஒரு நாள் கூட நான் பைபிள் ஜேர்னல் எழுதாமல் இருந்தது கிடையாது. இந்த புக்கு நான் ஜனவரி 28 எழுத ஆரம்பித்தேன். ஏதாவது ஒரு மிஸ் இருக்கானது பாருங்க. 28 ஜனவரி 28 இந்த நோட் எனக்கு கையில் கிடைச்சது. நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோட பைபிள் ஜர்னல். மெசேஜுக்காக இது கிடையாது. ஐ நெவர் எவர். இன்னைக்கு டேட் என்ன 23rd, பட் ஐ ரோட் 26 வரைக்கும் எழுதிருக்கேன். ஏன்னா அவ்வளோ காரியம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறேன். அவ்வளோ காரியம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். என்னோட பைபிள் ஜர்னல். நான் பரிசுத்தமாகல, சரிப்பா நீ பரிசுத்தமாகணும், நல்லதுதான். ஆனால் எங்க ப்ரேயரு, எங்க பைபிள் ரீட் பண்ற பர்சனலாக ஆண்டவருக்கு டைம் கொடுக்குற, இது 2மே இல்லாத போது பரிசுத்தமாக ஆக முடியாதுன்றது ஒரு சின்ன கன்சர்ன் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். 2வது எஸ்க்கு போயிடலாமா? சீக்கிரம் 2வது எஸ் என்ன? யாராவது படிக்க முடியுமா டக்குன்னு? ஓகே, ஷேரிங் காஸ்பிள் தமிழில் போடப்பட்டிருக்கு. நற்செய்தியை பகிர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருங்கள் அப்படின்றத நான் தமிழில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளை மீட்டார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி தன்னை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்கிட்டையும் ஒரு கட்டளை கொடுத்து அவர் போயிட்டார் அந்த மனுஷன். அது என்ன கட்டளை அப்படின்னா, மத்திய 28வது அதிகாரம் 18-20 வரைக்கும் இப்படி சொல்லுது, வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாரும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதே அந்த ஒரு மாபெரும் கட்டளை அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னை மீட்ட கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுத்து போயிட்டாரு. என்னோட ரெஸ்பான்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட். செகண்ட் என்னுடைய பதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஷேர். இதுக்கு நாங்கள் ஷேர் இருக்கிறதுக்கு நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னா இதெல்லாம் விடுங்க.
ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் என் அப்பா எனக்கு மனசு ரொம்ப வந்துச்சு. அப்பெல்லாம் என்கிட்ட ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு 20 ஸ்டோரிக்கு மேலே இருக்கு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரி. ஆனால் 20 வீடியோஸ்லையுமே பிள்ளைங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸு எந்தெந்த விதத்தில் அடிமையாக இருக்கிறாங்களோ அது எல்லாமே அப் டு பாட்டம் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் எதுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, இந்த சுவிசேஷத்தை நான் அவங்க கிட்ட கொண்டுட்டு போகலை அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குமா? மொத்தமாக போனோகிராஃபி அடிக்டட், அழுகும், தேங்காம். செகண்ட், லவ் ஃபெயிலியர், அவனும் போனோகிராஃபி அடிக்டட். இதோட இல்லை, கேர்ள்ஸ் ஸ்டோரிஸ் இருக்குது, பாய்ஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. எதனால் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் more than 1500 ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சொல்யூஷன் சொல்கிறோம். அண்ட் பர்சனலாக நான் மட்டுமே 1200 பீப்புளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் என்னோட பிளானில் போட்டு ஒன் டீம் ஸ்மால் குரூப்பும் மாசாவும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஃபோட்டோஸ் தான் இந்த நீங்கள் பார்ப்பீங்க. பட் இதில் ஒரு பெரிய வறுமை என்ன அப்படின்னா, நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான். ஏன்னா அக்காடமிக் லேண்ட்ஸ்கேப் இந்தியா நேஷனல் கிரைம் அக்காடமிக் லேண்ட்ஸ்கேப்பும் இந்தியா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1,71,000 பீப்புள் வந்து சூசைட் மூலமாக எவ்ரி இயர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போடப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும் 2019 பார்த்தீங்கன்னா 13,956 பேர், 2020 17,293 பேர் செகண்ட் பிளேஸ். இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம் சூசைட்னால. இதுக்கு முதலாவது இஷ்யூ. ரெண்டாவது இஷ்யூ வந்து என்னன்னா, 14 கோடி மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க ஆல்கஹால். அதில் மோர் தென் 3.1 crore இந்தியன்ஸ் வந்து பயங்கர வேரியஸ் ட்ரக்ஸில் வந்து பயங்கர அடிக்டடாக இருக்கிறாங்க. இது தேர்ட் பிளேஸ் இன் வேர்ல்டு இந்தியா. மூணாவது பிரச்சனை வந்து என்ன, போனோகிராஃபி. எவ்ரி 0.0 செகண்ட் அட்லீஸ்ட் 10 பீப்புள் இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்றதும் 50% யங் பீப்புள் ஸ்மார்ட் ஃபோன் யங் பீப்புள் அதில் 90% பீப்புள் யூஸிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதையும். எதனால் அப்படின்னு சொன்னால், லவ் ஃபெயிலியர், அப்புறம் கெரியர் ஃபெயிலியர், லோன்லி, ஃபேமிலி ப்ராப்ளம், டிப்ரெஷன், எம்டினஸ்ஸு, ஷேம், ரிஜெக்ட், ஃபியர், இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் எல்லாமே இருக்குது. நான் இதை எடுத்து கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் அவரோட பரிசுத்த ரத்தத்தினால் அவர் மீட்டுக்கிறார் அப்படின்னாங்க. என்னோட ரெஸ்பான்ஸு அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும்பொழுது எனக்கு மீட்டு கொடுத்தாரு. ஆனால் மீட்டு பெற்றுக்கொள்ளாத அநேகர் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த 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 ஒரு கன்சர்னோட சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போயிருக்கிறோமா? ஏன் அப்படின்னா, அவங்களும் யாராவது தூக்கிவிட மாட்டாங்களா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் அவங்க உங்களுக்கு கொண்டுட்டு வந்தேன். ஃபைனலாக யாராவது வாசனை படிக்க முடியுமா? டைம் இல்லை. அவர் விசுவாசியவர்கள் எப்படி அவர் தொழில் கொள்வார்கள்? ஆமாம், கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவங்க இல்லாமல் எப்படி கேள்விப்படுவார்கள்? இது ஒன்றுதாங்க. கர்த்தரை அறியாதவங்க கர்த்தரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அவங்க விசுவாசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கேள்விப்படணும். அவங்க கேள்விப்படணும்னா அவங்ககிட்ட பிரசங்கிக்கப்படணும். அவங்க நாம் பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னா நம்ம போகலை அப்படின்னு சொல்லி அத்திம்பல் காட்டணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விருப்பப்படுறேன். நிறைய செலவுகள் வேணும். அதோட கூட 2 காலையில் எங்களுக்கு மறந்துடாதீங்க. அவர் என்னை மீட்டுக் கொண்டார் அப்படின்னா என்னோட பதில் என்னவா இருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. 2 எஸ் கொடுத்துருந்தேன். அந்த 2 எஸ்ஸுமே அதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காரியத்தை நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் சூஸ் பண்ணுறது பண்ணதும் உங்களோட விருப்பம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகவலே, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. தேவனை எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக போடாமல் நன்றி. எங்களோடு கூட தவிர பேசுறதுக்காக போடாமல் ஒரு நன்றி. இதோ இந்த சபையில் இருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் உங்கள் பார்த்து வைத்து சொல்லிக்கிறோம். என் தேவ ஆசிரியரே, உங்களுடைய தயவை, உங்களுடைய திருவை, உங்களுடைய இறக்கத்தையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக உங்களுடைய பிரசனத்தினால் உங்களுடைய மகிழ்ச்சியினால் நீங்கள் மூடிக்கொள்ளுங்க. விசேஷமாக அவங்களுடைய வருஷத்தை நாங்கள் காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிற சாத்திரமாய் உமக்கு முன்பாக உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாக என்னுடைய சபையை கற்று மாற்றிக் கொடுக்கும்படியாக இந்த விண்ணப்பத்தை உமக்கு முன்பாக என்னுடைய ரட்சகராக ஏற்படுத்த நாமத்தை ஏற்படுத்த
கத்திருந்த விண்ணப்பத்தை அங்கீகரித்து என் தேவ ஆவியானவரே உண்மையே நாங்கள் பற்றி கொள்ளத்தக்க உண்மையே நாங்கள் ஆண்டவரே இவரோட வாழ்க்கையை வைத்து நாங்கள் போகத்தக்க இந்த மீட்பு ஆண்டவரே செய்தியை அப்பா மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா நாங்கள் கூலியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். நாங்கள் பலவீனமாக இருக்கணும். எங்களை குணப்படுத்தணும். எங்களை முழுவதுமாக ஆற்றல் ஆற்றல் ஏற்று நாமளும் சொல்லிக்கணும்.